மின் வாரியத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கில் 16 ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மின் வாரியத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கில் 16 ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், மேலும் விவரங்கள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்துல கடந்த 16ஆம் தேதி ஹார்ட் டிஸ்குகள் சரியாக பணியாற்றவில்லை என்று ஒப்பந்த ஊழியர்களை அழைத்து சோதனை செய்த போது பல்வேறு கணினிகள்ல ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதாக புகாரானது அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சிந்தாதிரைப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கோபிநாத் என்ற நபரை கைது செய்தார்கள். இவர் ஆர்ம்டெக் கம்ப்யூட்டர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்துல டீம் லீடராக இருப்பதாகவும் இவர்தான் இந்த பல்வேறு அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள்ல ஒப்பந்தம் நடைபெறுவதில் ஏஎம்சின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில கணினிகளை சரிபார்க்கும் பணிகளை ஈடுபட்டு வருவார். அதன் அடிப்படையில இந்த நபர் தான் இந்த ஹார்ட் டிஸ்களை திருடியதாகவும் அவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து தற்போது 16 ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் மின்வாரிய அலுவலகத்திலிருந்து திருடப்பட்டது மட்டுமில்லாமல் பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலகங்களிடமிருந்து திருடப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அவற்றை ரிகவர் செய்யக்கூடிய பணிகள்ல போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 16 ஹார்ட் டிஸ்க் கூடிய ஆவணங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருக்கிறதா, அவற்றை டேட்டா ரிகவர் சொல்லுவாங்க. அந்த டேட்டா ரிகவர் பணி செய்யக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்தெந்த அலுவலகம் திருடப்பட்டவை என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுவரை 18 ஹார்ட் டிஸ்குகள் மின்வாரிய அலுவலகத்திலிருந்து திருடப்பட்டதாகவும் அமைச்சர் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில மின்வாரியத்திலிருந்து திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்கு எத்தனை மற்ற அலுவலகங்கள்ல மற்ற அரசு அலுவலகங்கள்ல திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்கு எத்தனை என்பதை கணக்கெடுக்கும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். வேறு யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருப்பது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிறுவனத்தில் இவர் டீம் லீடராக பணி புரிந்து வருவதாகவும் ஏஎம்சி செய்வதற்காக அரசு அலுவலகம் வரும்போது அதிகாரிகளுக்கு தெரியாமல் இது திருடியாரா இல்ல அரசு அதிகாரிகளுக்கு வேணும் தொடர்பு இருக்கிறதா, இது பணத்துக்காக தான் திருடியதாக அவர் வாக்குமூலங்கள் கொடுத்திருந்தார். அதற்கு பணம் யார் கொடுத்தது, இவர் பின்னணியில் யாராக இருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடைபெற்று வருகிறது. முக்கியமான அரசு அலுவலகங்களிலிருந்து இந்த ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வழக்குகள், முக்கிய ஆவணங்கள், கோப்புகள், டெண்டர் போன்றவற்றை எல்லாம் விடக்கூடிய அந்த அரசு அலுவலர்களுடைய இந்த ஆவணங்கள் திருடப்பட்டிருப்பதனால இதில் யார் தொடர்புடையவர் என்பது குறித்து விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 16 ஹார்ட் டிஸ்குகள் கைப்பற்றப்பட்டு எந்தெந்த அரசு அலுவலகம் அவர் திருடப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைக்கு முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.